திரும்ப திரும்ப சொல்றாங்க பாருங்க. அதுவே நமக்கு எதை காண்பிக்கிறது? இந்த ரெண்டு ராஜாக்களும் சாதாரண ஆட்கள் அல்ல. எரிகோ என்பது ஒரே ஒரு பட்டணம். ஆனா இவர்களுக்கு ஒரு ராஜாவுக்கு 60 பட்டணங்கள் இருந்தது. அப்போ இந்த 60 பட்டணங்கள் கொண்ட அந்த ராஜாவை அந்த 2 பேரை தோற்கடித்தது இவர்கள் மத்தியில பெரிய ஒரு பயத்தை, சலசலப்பை உண்டாக்கி விட்டது. නගර 60ක් පාලනය කරන්නා වූ ඒ රජ කෙනෙක්ව විනාශ කරන්න මේ දෙන්නේ කියන මේ දෙන්න මොනතරම් බලවන්ත දෙන්නෙක්ද කියලා එයායි පාප්පැල්ල. அவ என்ன சொல்றா? இந்த 2 சம்பவங்களும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ඉතින් මේ රාහබ් කියනවා ඔබ අදහන දෙවියන් වහන්සේ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ කියලා මම දැනගෙන. ஏன்னா அவர் உண்மையான தெய்வமா இருக்கிறார். இல்லன்னா எப்படி செங்கடலை பிரிந்து போக பண்ண முடியும்? ඔබේ දෙවියන් වහන්සේ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ. ඒ සැබෑ දෙවියන් වහන්සේ නෙමෙයි නම් කොහොමද රතු මොහොතේ அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கணும். இல்லாட்டி இந்த 2 ராஜாக்களை எப்படி தோற்கடித்து இருக்க முடியும்? වහන්සේ බලවන්ත දෙවියන් වහන්සේ නැත්නම් උන්වහන්සේ කොහොමද රජවරුන් දෙන්නව පරාජයපත් කරේ? இதெல்லாம் உங்க கடவுள் செஞ்சு இருக்கிறாருங்க. ஆகவே உண்மையிலேயே உங்க கடவுள் தான் மெய்யான தெய்வமா இருக்க வேண்டும். ඇත්තටම ඔබේ දෙවියන් වහන්සේ මේ දේවල් කරලා තිබෙනවා. ඒ නිසා ඇත්තටම සැබෑ වූ දෙවියන් වහන්සේ නම් ඔබේ දෙවියන් වහන්සේය. தேவனை குறித்து கேள்விப்பட்டு அவர் ஒரு காரியத்தை அறிந்து கொண்ட போது அந்த அறிவு அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது. බලන්න මේ කාන්තාව දෙවියන් වහන්සේ ගැන අහලා ආරංචි වෙලා ඇය දෙවියන් වහන්සේ ගැන මේ දැන ගැනීම තුළින් ඇයගේ ජීවිතේ සම්පූර්ණම පරිවර්තනය. எந்த விதத்துல புரட்டி போட்டது? මොන වගේ පරිවර්තනයක්ද? பாருங்க, அவள் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாவீதின் வம்சத்துல அவளுடைய பெயர் வருகிறது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறிவிட்டது. බලන්න ඒ වෛශ්‍යා වූ රාහබ් ඊශ්‍රායල් ගෝත්‍රයට අයිති කෙනෙක්ව විවාහ කරලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පෙළපත නැත්නම් දාවීද් තුමාගේ පෙළපතට පවා ඇය අතුපැත්ත. எரிகோ மக்களோடு சேர்ந்து சாக வேண்டிய பெண் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே பெயர் பெறுகிறார். යෙරිකෝ පවුරට යට වෙලා විනාශ වෙලා මැරලා යන්න ඕන කෙනා නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පෙළපතට ඇය ඇතුල් වෙලා. அப்போ அந்த விசுவாசத்தை தூண்டி விட்டது எது? එහෙනම් ඒ ඇදහිල්ලට යම් තල්ලුවක් අවදිවීමක් ඇති වුණේ කොහොමද? தேவனை குறித்து அவள் கேள்விப்பட்ட அந்த காரியம். දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම. அவரை குறித்து ஒரு அறிவு அவளுக்கு உண்டாயிற்று. දෙවියන් වහන්සේ ගැන යම් දැනගැනීමක් ඇති ஓ, இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இவர்? මෙච්චර බලගත් දෙවි කෙනෙක්ද? தமது ஜனங்களுக்காக இப்படி எல்லாம் செய்றாரா? තමන්ගේ ජනතාව වෙනුවෙන් මෙච්චර දේවල් இந்த மாதிரி நடந்ததா நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. ඒ වගේ වෙන දේවල් අපි කවදාවත් இந்த 2 ராஜாக்களை யாரால ஜெயிக்க முடியாது? ඒ රජවරු දෙන්නව කාටවත් පරාජය இந்த யாவே தேவன் அவங்களை ஜெயிச்சிருக்காரு. මේ යெහෝවා දෙවියන් වහන්සේ තමයි මේක කරේ. கண்டிப்பா அவர்தான் உண்மையான தெய்வமா එයා இருக்கிறார். තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. அந்த அறிவு அவளுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு ඒ දැනගැන්ම ඇතුළ ඇදහිල්ලක් ඇති කරා. பாருங்க, கர்த்தரை குறித்து நம்ம ப்ரிசைஸ் நாலேஜ்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி துல்லியமான அறிவு இல்லைன்னா கூட அவரை குறித்து 1-2 காரியங்கள் அறிந்தாலே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு மாறிவிடும். දෙවියන් වහන්සේ ගැන මහා ලොකුවට අපි දැනගත්තේ නැති වුණත් පුංචි දේවල් එකක් දෙකක් අපි දෙවියන් වහන්සේ ගැන දැනගත්තත් අපේ ජීවිතේ පුදුම විදිහට වෙනස් වෙනවා. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மாறாம அவங்க இன்னும் அந்த பழைய நிலைமையிலே இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா அந்த கொஞ்சம் அறிவு கூட, அந்த கடுகளவு அறிவு கூட இன்னும் அவர்கள் தங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளாது இருக்கிறார்கள். සමහර අයගේ ජීවිතවල වෙනස් වීමක් නැත්තේ ඇයිද කියලා අපි බැලුවොත් එන්නේ ඒ අය පුංචි හෝ ඇදහිල්ලක් නැත්නම් පුංචි හෝ දැනගැන්මක් ඔවුන් තුල නැති නිසා, අබැටයක් තරම්වත් දැනගැන්මක් ඔවුන් තුල නැති නිසා தேவனை அறிகிற அறிவு ராகாபுடைய வாழ்க்கையை மாற்றியதுன்னா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றாதா? இன்னைக்கு එදා රාහබ්ගේ ජීවිතය වෙනස් වුණා නම් දෙවියන් වහන්සේ ගැන දැනගැන්ම තුලින් ඔබගේ ජීවිතේ මගේ ජීවිතේ වෙනස් වෙන්නේ නැද්ද? දැනගැන්ම තුලින් எத்தனை பேர் மாற்றும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ඊදෙනේ කැමතිද වෙනස් වෙන්න? ஆமென். ஆகவே நீங்க கவலையோடு பயத்தோடு நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன், இவ்வளோ பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு, மலை மாதிரி நிக்குது, நான் என்ன செய்வேன், நீங்க தகச்சு இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம். සමහර වෙලාවට හෙට මොනවාද ඔබ කරන්නේ, අනිද්දා මොනවාද ඔබ කරන්නේ, මගේ ප්‍රශ්න නිසා නිකන් කඳු හා සමානව තිබෙනවානේ, මොකද්ද මම කරන්න කියලා ඔබ සමහරට හිතෙන්න පුළුවන්. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார், எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යම් සැලැස්මක් අනුව, ඒ වගේම ස්වාමීන් වහන්සේ යම් අරමුණක් අනුව අපිව ගෙනලා තිනවා, ඔබව ගෙනලා තිනවා. ராத்திரி முழுக்க பிரயாண
பிரயாணப்பட்டு காலையில தான் வந்து சேர்ந்தோமே இங்க. මුළු රාත්‍රියේ පුරාම මම ගමන් කරලා අද උදෑසන තමයි මම මේ පළාතට ආවේ. எதுக்காக? මොකක් වෙනුවෙන්ද? எதுக்காக கர்த்தர் அவ்வளவு சிரமத்தின் மத்தியில எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார்? මොකටද එච්චර දුරින් ඉඳන් ස්වාමීන් වහන්සේ අපිව ගේන්නේ? ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறேன். ස්වාමීන් වහන්සේ මොනවද දෙයක් ඔබේ ජීවිතේ කරන්නේ? හalleluya. இதை நான் எப்படி ஜெயிப்பேன், எப்படி இதை மேற்கொள்ளுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. සමහර වෙලාවට ඔබ කල්පනා කරනවා ඇති මම කොහොමද මේකෙන් ජය நான் இங்க வந்தது உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துறேன்னு சொல்றதுக்காக வரல. මම මෙතන කතා කරන්න ආවේ නෑ. මම මෙතන මම ආවා කියන්නේ නෑ ඔබ වෙනුවෙන් යාඥා කළ ඔබේ ප්‍රශ්න නිරවුල් කරන්න මම ආවා කියලා කියන්නේ. எதுக்காக வந்திருக்க தெரியுமா? මම මොකටද ආවේ? உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க வல்லவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்திருக்கிறேன். මම ඔබට කියන්න ආවේ ඔබේ මගේ හැම ප්‍රශ්නයක්ම විසඳන්න පුළුවන් බලවත් කෙනෙක් ඉන්නවා. ඒ කෙනා ගැන දැන උගන්වන්න තමයි මම ආවේ. எத்தனை பேர் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? මේ දෙනෙක් කැමතිද උන්වහන්සේ ගැන දැනගන්න? ஆனா நமக்கு என்ன பழகிடுச்சுன்னா யாராவது வந்தா போய் ஐயா ஜெபம் பண்ணுங்க. අපිට මොකද්ද පුරුදු වෙලා තියෙන්නේ? කවුරු හරි ආවම අයියා මට යාඥා කරන්න. ஒரே கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. මට ගොඩාක් ප්‍රශ්න තියෙනවා, කරදර තියෙනවා, මට යාඥා කරන්න. ஜெபம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. යාඥා කරගන්න එක වරදක් නෙමෙයි. ஆனா வரம் போறவங்க எல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ඒ නිසා අපි එන යන හැමෝටම ගිහලා ඔළුව දික් කරලා යාඥා කරගන්න. எத்தனை பேர்கிட்ட ஜெபம் பண்ணீங்க? கவலை போச்சா? කී දෙනෙකුට කියලා යාඥා කරාද දුක ගියාද? எத்தனை பேர்கிட்ட ஜெபம் பண்ணீங்க? சூழ்நிலை மாறிச்சா? කී දෙනෙකුට කියලා යාඥා කරාද වාතාවරණය වෙනස් වුණාද? நாம யோசிக்கிறோம் யாராவது வந்து ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் மாறிடும். අපි හිතනවා සමහරට කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා අපේ ඔළුවට අත දෙලා යාඥා කරනවා ඔක්කොම වෙනස් වෙයි. அப்படி இல்ல, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள், சூழ்நிலைகள் மாறும். එහෙම නෙමෙයි, ස්වාමීන් වහන්සේ ගැන දැනගන්න වාතාවරණය. ஏன்னா அவரை அறிந்து கொள்ளும் போதுதான் ஒரு புது பலன், புது நம்பிக்கை வருகிறது. ආමේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීමෙන් තමයි අලුත් ශක්තියක් සහ අලුත් බලයක් අපිට ලැබෙන්නේ. அவரை அறியும் போதுதான் விசுவாசம் உள்ளத்துல பெருக்கெடுக்கிறது. උන්වහන්සේ ගැන දැනගන්නකොට තමයි ඇතහිල්ල අපි තුලින් විශ්වාසනය වෙන්නේ. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, எனக்கு எதுவும் வேண்டாங்க, இயேசுவை அறிகிற அறிவு இருந்தால் அதுவே போதும், மற்றதெல்லாம் குப்பை அப்படின்னு. ඒ නිසා තමයි පාවුල් තුමා කියන්නේ මට මොනවත් එපා, මට යේසුස් වහන්සේ ගැන දැනගැනීම ඇති, අනිත් සියල්ල කුණු. ஆனா இன்னைக்கு நிறைய பாருங்க, இயேசுவை அறிகிற அறிவு தான் அவங்களுக்கு குப்பை மாதிரி இருக்கு. නමුත් ගොඩක් අයට යේසුස් වහන්සේ දැනගැනීම තමයි කුණු වගේ වෙන්නේ. ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமையானா ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா ஆலயத்துக்கு வர வேணும், கர்த்தருடைய பாதத்துல நேரத்தை செலவழிக்க வேணும்ன்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல பாருங்க. ඒ නිසා තමයි මිනිස්සු අද ඉරිදා දවස වෙනකොට ඉස්කෝලේ යන්න, අරක කරන්න, මේක කරන්න හැමදේම කරනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය අහන්න, සභාවට යන්න ඕනේ කියන සිතුවිල්ලක් වුන් තුල. யாரும் குறை சொல்லணும்னு யோசித்து கூடாது. මම කාටවත් වරදක් පතවනවා. சில நேரங்கள்ல வழி இல்ல, போகதான் இருக்க வேண்டியது. සමහර වෙලාවට ஆனா தொடர்ந்து நாம அப்படியே செய்து கொண்டிருப்போம், ஆலயத்துக்கே வருது கிடையாது, ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்ன்னு இருக்கும்னு சொன்னா பெரிய பிரச்சனை அங்க இருக்குன்னு அர்த்தம். ඒ නිසා අපි නිතරම සභාවට ඉන්නේ නැහැ, නිතරම අනිත් වැඩවලට අපි මුල් තැන දෙනවා කියලා කියන්නේ එතන ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා කියන එක. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அங்க இல்லைன்னு அர்த்தம். දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම තුල පිපාසයක් ඔහු තුල නැහැ කියන එක තමයි එතනදී පේන්නේ. அந்த அறிவு இல்லாதனாலதான் இன்னும் தொடர்ந்து மாடா உழைக்க வேண்டியதா இருக்கு, பலன் வந்து ஒண்ணும் இல்லாம போகுது. ඒ නිසා තමයි දිගටම ඒ දැනගැනීම නැති නිසා තමයි ගොනා වගේ කම්පන. இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை பற்றி பார்ப்போம். තවත් කාන්තාවගේ ජීවිතය ගැන අපි බලමු. இவங்களை பெண்ணுன்னு சொல்றது ரைட்டா நான் எனக்கு தெரியல. මෙයාට කාන්තාවක් කියන එක හරිද නැද්ද දන්නේ නැහැ. இவங்க பேரு சாரா. මෙයාගේ නම සාරා. ஏன்னா இவங்களை பற்றி ஒரு 90 வயது சாராவை பற்றி நம்ம பேச போறோம். ஆகவே எப்படி சொல்லலாம், பெண்ணுன்னே சொல்லலாம்ல, பரவாயில்ல. තමන්නේ කාන්තාවක් කියලා කියන්න මම අවුරුදු 90ක කාන්තාවක් ගැන තමයි මම කතා කරන්නේ. அவர்களை குறித்து வேதம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ඇය ගැන දෙවියන් වහන්සේගේ වචනේ පුදුම හිතෙන දෙයක් තමයි. எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, එබ්‍රேය පොතේ 11 පරිච්ඡේදයේ 11 விசுவாசத்தினாலே சாராடும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். 11 පරිච්ඡේදයේ 11 පදේ මෙහෙම කියනවා. ඇදහිල්ලෙන් සාරා පොරොන්දුව දුන් තනන් වහන්සේ විශ්වාස කෙනෙක්යි පිළිගත් නිසා නිසි වයස පසු වෙලා ගර්භණීමෙන්ට බලය ලැබුවාය. பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, சாராள் தேவனை விசுவாசித்தாளாம். බලන්න මෙතන කියනවා සාරා දෙවියන් වහන්සේව විශ්වාස කළා. ஆகவே வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். සාරා වයසට ගිහිල්ලා දරුවෙක් ලැබුණා. அப்படின்னா என்ன அர்த்தம்? එහෙනම් මොකද්ද තේරුම? பிள்ளை பெறும் வயதை கடந்தும் பிள்ளை பெற்றாள் என்ற அர்த்தம். දරුවෝ ලැබෙන්න ඕන වයස පහු වෙලත් දරුවෝ ලැබුණා. அவளுடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியத்தை செய்ததுன்னு பாருங்க. ඇයගේ ඇදහිල්ල ඇයගේ ජීවිතය තුළ මොන වගේ දෙයක්ද ඇයගේ ජීවිතේ කරලා තියෙන්නේ. அந்த வயது கடந்து போய் விட்டது, ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். බලන්න ඇයගේ වයස පහු වෙලත් දෙවියන් වහන්සේ ඇයගේ ජීවිතය තුළ හාස්කමක් කරා. ஒரு முறை ஒரு சகோதரனை சந்திச்சேன். එක
එක දවසක් එක සහෝදරයෙක් මට මුණ ගැහුණා. வந்தவனே ஹலோ பாஸ்டர் கை கொடுத்தாரு. එයා ආපු ගමන්ම හලෝ පාස්ටර් කියලා මට අත දුන්නා. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்றேன். ඒක තමයි මම පළවෙනි වතාවට මම ඔහු தலையில கொஞ்சம் முடிய காணோம், பாதி வழுக்கையா தான் இருந்தது. එයාගේ ඔළුවේ ගොඩාක් කොණ්ඩ තිබුණේ නැහැ. நான் யோசிச்சேன், ஏதோ குழந்தை பிறந்திருக்கு, ஏதோ வேலை கிடைச்சிருக்கு போல, அந்த சந்தோஷத்துல இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா ஹலோ சொல்றாரு. සමහර වෙලාවට මම හිතුවා මෙයා අත දෙන්නේ ගොඩාක් සතුටින් ඇති කියලා මම එහෙම හිතුවා. நான் சொன்னேன், வாங்க பிரதர் உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. මම ඇවිල්ලා කිව්වා එන්න ප්‍රදේශ ඉඳ ගන්න වාට මොනවද ඕනේ කියලා. எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? මොකටද මම බලන්න ආවේ? அவர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. එයා කියනවා පාස්ටර් මට ගොඩක් සන්තෝෂයි. என்ன ஆச்சு அப்படின்னு. මොකක්ද උනේ කියලා මම நான் 10th பாஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. පාස්ටර් මම 10 පන්තියේ පාස් වුණා කියලා කිව්වා. எத்தனை பேருக்கு வழங்க நான் சொல்றேன். කී දෙනෙකුට තේරෙනවද මම කතා කරන එක? அவருக்கு எப்படியும் ஒரு 40-45 வயசு இருக்கும். එයාට අවුරුදු 40-45ක් විතර. அவரும் சந்தோஷமா சொல்றாரு, நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். එයා කියනවා 10 ශ්‍රේණියේ පාස් වුණා කියලා. எனக்கு ஒரு வேளை ஏன் காது தான் சரியில்லையோன்னு யோசிச்சேன் நான். පස්සේ මම කිව්වා මට කන්න ඇහෙන්නේ නැද්ද කියලා. நான் கேட்டேன், பிரதர் உங்க சன் பாஸ் பண்ணிட்டானா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா? පස්සේ මම ඇහුවා ඒ ප්‍රදේශයෙන් ඔයාගේ පුතා පාස් වුණාද ඔයා පාස් இல்ல වුණාද? இல்ல நான் தான் பாஸ் பண்ணேன். නෑ නෑ මම තමයි පාස් වුනේ. சரி உட்காருங்க, உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன் பாருங்க. පස්සේ මම කිව්වා හරි ඉඳ ගන්න ඔයාගේ කතාව அவர் சொன்னாரு, எனக்கு எப்போ ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டேன் நான். මගේ ජීවිතේ මම ඉස්කෝලේ යන එක ஏன்னா சோஷியல் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். මොකද මම සමාජ මාධ්‍යයට ගොඩක් කැමතියි. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ எல்லா உதவியும் நான் செய்வேன். සමාජ සේවයට මම හරි කැමතියි. මොකද මම මගේ යාළුවන්ට මොනවද කැමති හැම දෙයක්ම මම ඇවිද ගමන් කර කර මම ඒව කරනවා. எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதுதான் என் ஆசை. හැමෝටම උදව් කරන්න ඕනේ, ඒක තමයි මගේ. அதனால நான் படிக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னாரு. ඒ නිසා මම කවදාවත් ඉගෙන ගත්තේ නෑ පාස්ටර් කියලා එයා කිව්වා. அப்புறம் இப்ப எதுக்கு படிச்சீங்கன்னு கேட்டேன். ඊට පස්සේ මම ඇහුවා දැන් அவர் சொன்னாரு, ඔයා கொஞ்ச நாளா சபைக்கு நான் வந்துட்டு இருக்கேன். මම ටික කාලයක් තිස්සේ සභාවට இந்த சபைக்கு வரும்போது தான் ஆண்டவரை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். මේ සභාවට එනකොට මම දෙවියන් වහන්සේ ගැන දැනගත්තා. நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ මම කොහොම ඉන්නවද උන්වහන්සේ කැමති. என்னை குறித்து கர்த்தருடைய விருப்பம் என்ன? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකද්ද මං ගැන? ஒரு காரியம் எனக்கு விளங்குச்சு, நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். එක දෙයක් මට තේරෙනවා මං හොඳින් ඉන්න එක දෙවියන් වහන්සේගේ ஆகவே எனக்கு தோணுச்சு, நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் படிப்பை முடிக்கணும் இல்ல. එක මම හොඳින් ඉන්න ඕන නම් මම අපේ ඉගෙන ගැනීම අවසන් කරන්න ඕනේ. படிப்பு முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 10th முடிக்கணும். අපි ඉගෙන ගන්න ඕන නම් ඉගෙන ගැනීම අවසන් කරන්න නම් අපි අනිවාර්යයෙන්ම 10 அதன் பிறகு தான் ஹையர் செகண்டரி முடிக்க முடியும், அதன் பிறகு தான் கல்லூரிக்கு போக முடியும். ඊට පස්සේ තමයි අපිට විශ්වවිද්‍යාලයට යන්න පුළුවන් වෙන්නේ. அவர் சொன்னாரு, வசனத்தை கேட்க கேட்க ஆண்டவரை அறிந்து கொள்ள கண்டிப்பா 10th பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்பியர் ஆனேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், அதுதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னாரு. ඊට පස්සේ වයසක කෙනා ඇවිල්ලා කියනවා කොහොම හරි මම සභාවට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න මම 10 පන්තියේ පාස් වෙන්න ඕනේ. පාස් වෙන්න ඕනේ කියනකොට ලොකු කැමැත්තක් ඇති වුණා. ඊට පස්සේ මම ලිව්වා විභාගේ මම පාස් වුණා. ඒක ඔබට කියන්න තමයි මම ආවේ පාස්ට කියලා. இங்க 10th னா என்ன எனக்கு தெரியல. 10th ன்னு இருக்காங்க. O level. O level எப்ப முடிப்பாங்க? O level சாமானிய ඉවර කරන්න කීයද? அவர் எந்த வயசுல முடிச்சிருக்காரு தெரியுமா? එයා අවුරුදු කීයද ඉවර කරේ? 40-45 வயசுல முடிச்சிருக்காரு. අවුරුදු 40 තමයි O level ඉවර කළා තියෙන්නේ. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. නමුත් ස්වාමීන් වහන්සේ ඉතාමත් යහපත්. எந்த வயதா இருந்தாலும் அவரை அறிகிற அறிவு வரும்போது வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். වයස වුණා දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න තුලින් ජීවිත වෙනස් වෙනවා. நமக்குள்ளே ஒரு ஆசை வந்து விடுகிறது. තමන් තුළම ආසාවක් ඇති. ஏய் ஆண்டவர் இப்படிப்பட்டவரா? ඇයි මගේ දෙවියන් වහන්සේ මොන වගේද? நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரா? මගේ දෙවියන් වහන්සේ මං හොඳින් என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரா? මම මේ විදිහට ජීවත් වෙන්න ඕන කියලා දෙවියන් වහන්සේ කැමතිද? எல்லா நன்மைகளையும் என் வாழ்க்கையில இருக்கணும்னு விரும்புகிறாரா? ස්වාමීන් වහන්සේ කැමතිද මගේ ජීවිතේ හැම යහපත් දෙයක්ම තිබෙන්න ඕන කියලා? அறிவு வரும்போது கூடவே மற்ற காரியங்களும் வருகிறது. මේ දැනගැන්ම අපිට එනකොට අපේ ජීවිතේට අනිත් හැම දෙයක්ම சாராளுக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு வந்தது பாருங்க. සාරාට මේ වගේ දැනගැන්මක් ඇති. சாராளுக்கு என்ன அறிவு வந்தது? සාරාට මොන වගේ දැනගැන්මක්ද? இந்த வசனம் சொல்லுகிறது, මේ වචනේ කියනවා வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்று சொல்லுகிறார். බලන්න මෙතන කියනවා පොරොන්දු දුන්නා වූ තනන් වහන්සේ විශ්වාස කෙනකයි அப்ப පිළිගන්නවා. 90 வயதிலே சாராள் கர்த்தரை அறிந்து கொள்கிறாள். බලන්න අවුරුදු 90 දී සාරා දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නවා. சாராளுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது என்று கிடையாது. සාරාට දෙවියන් වහන්සේ ගැන දන්නේ නැහැ කියලා නැහැ. தேவனை பற்றி தெரியும். දෙවියන් වහන්සේ ගැන දන්නේ. ஆனா தேவனை குறித்து ஒரு விஷயம் தெரியல, அதுதான் பிரச்சனை. නමුත් දෙවියන් වහන්සේ ගැන එක දෙයක් දන්නේ නැහැ. அது என்ன? ඒක මොකක්ද? தேவன் உண்மையுள்ளவர். දෙවියන් වහන්සේ විශ්වාසවත්. உண்மையுள்ளவர்னா என்ன? විශ්වාසවත්. அவர் சொன்னால் அதை செய்வார். ඒනම් උන්වහන්සේ කියපු දේ அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார். උන්වහන්සේ පොරොන්දුවක් වුණා නම් ඒක කරනවා. வயசு அவருக்கு பிரச்சனையே கிடையாது. උන්වහන්සේට වයස ප්‍රශ්නයක් නැහැ. 90 என்ன 900 வயசுல சொன்னாலும் அவர் அதை செய்வார். 90 නෙමෙයි 9
100ක් වුණත් දෙවියන් වහන්සේ ඒක எத்தனை කරනවා. பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ඊදෙනෙක් විශ්වාස කරනවාද ඒක? அந்த செய்தியை தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கு. ඒ ප්‍රවෘත්තිය තමයි ඔබට කියන්න ආවේ. சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, பல வயதுல இங்க இருக்கீங்க. මෙතන පොඩි ළමයි ඉන්නවා, ලොකු අය ඉන්නවා, සාමාන්‍ය වයස අය හැමෝම கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம் ஒரே ஒரு காரியம் தான். என்னை அறிந்து கொள்ளுங்கள். வயசை பார்க்காதீங்க, ஆளை பார்க்காதீங்க. என்னை அறிகிற அறிவினால நிரப்பப்படுங்கள். வாழ்க்கை அற்புதமாய் மலரும். දෙවියන් වහන්සේ කියනවා මේ වෙලාවේ දෙවියන් වහන්සේ ඔබගේ වයස බලන්න එපා. ඔබගේ තත්ත්වය බලන්න එපා. ඔබ පොඩි කියලා බලන්න එපා. ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය දැනගැනීමෙන් ඔබ වර්ධනය වෙනකොට දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් බල ගන්නවා. இந்த வசனத்தை நான் வாசிச்சப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். මේ වචනේ මම කියවනකොට මා තුළ යම් සැකයක් ඇති වුණා. என்ன ஆதி ஆகமத்துல சாராளை பற்றி பேசும்போது எந்த ஒரு இடத்துல கூட சாராள் விசுவாசித்தாள் என்று நம்ம பார்க்கவே முடியாது. මොකද මට ඒ සැකය ආයෙත් හේතුව තමයි බයිබලයේ කියවපු හැම තැනකදීම සාරා ගැන සාරා ඇතිහිල්ල කෙනෙක් කියලා විශ්වාස இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை தான் பல நேரங்களில் வெளிப்படுத்துறாங்க. මොකද ඒ මව සාරා කියන මව ඇවිල්ලා ඇයිගේ ජීවිතය අපි බැලුවා. சாராளுடைய விசுவாசத்தை நம்ம எங்கும் பார்க்கிறதே கிடையாது. අවිශ්වාසය තමයි අය විතරම ප්‍රකාශ කරන්නේ. வாக்குத்தத்தம் இருந்தது, නමුත් පොරොන්දු ලැබුණා. ஆனா அதை விசுவாசிக்க முடியல. ඇයට පොරොන්දු විශ්වාස කරන්න බැරි වුණා. விசுவாசத்தை பார்க்க முடியல பாருங்க. ඇයට විශ්වාස කර ඇදහිල්ලෙන් බලන්න බැරි වුණා ඒ பல පොරොන්දු. நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது. සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ අපිට வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா நம்ப முடியல. දෙවියන් වහන්සේ පොරොන්දු අපිට දීලා දිනවා. නමුත් ඒක ஏன்னா විශ්වාස தேவனை அறிகிற அந்த அறிவு இல்ல பாருங்க. මොකද දෙවියන් වහන්සේ දැනගැනීමේ වර්ධනය නෑ. தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல நாம் அறிந்து கொள்கிறது இல்லை. දෙවියන් වහන්සේව දැනගන්න ඕන ආකාරයට අපි දැනගැනීම. தேவைகள் எழும்பும் போது தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருந்தா என்ன சொல்லும் தெரியுமா? சிங்கக்குட்டிகள்லாம் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனா ஒரு நாளும் நான் பட்டினி கிடக்கவே மாட்டேன். දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම තුළ වර්ධනය වෙන මිනිස්සයා මොන වගේද කියලා දන්නවද? අවශ්‍යතාවයෙන් මැදින් යනකොට හිඟකම තියෙනකොට එයා කියන වචනේ තමයි කැලේ සිංහ පැටව කුසගින්න හිටිය මගේ දෙවියන් වහන්සේ මාව පෝෂණය ஏன்னா කරනවා. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, දැනගැනීම තුළ වර්ධනය. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. මොකද මගේ දෙවියන් වහන්සේ කියනවා දෙවියන් වහන්සේව සොයන්නට කිසි හිඟයක් ඇති වෙන්නේ නැහැ. அப்ப என் வாழ்க்கையில எந்த நன்மைக்கும் குறைவு இருக்காது. මොකද මගේ ජීවිතයේ ඔබේ ජීවිතේ කිසි යහපත් දෙයකට හිඟයක් ඇති වෙන්නේ නැහැ. இந்த அறிவு நமக்குள்ள ஆழமா இருக்கும்போது தேவைகள் வரும்போது நம்ம கலங்கி தவிக்க மாட்டோம் பாருங்க. මේ දැනගැනීම අපි තුළ ආවට පස්සේ අපි කවදාවත් අපිට අවශ්‍යතාවය වෙනකොට අපි පැකිලිලා දඟලලා කැළඹෙන්නේ இன்னைக்கு නැහැ. நிறைய கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன, ஏதாவது ஒரு தேவை எழும்பும் போது கலங்கி தவிக்கிறார்கள். අද ගොඩක් ඉතුරුගේ ජීවිත අපි බැලුවොත් ඒ මොනවා හරි ප්‍රශ්නයක් ආපු ගමන් අවශ්‍යතාවයක් ආපු ගමන්ම ගොඩක් ප්‍රශ්න තුයි. ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன், ඉස්කෝලේ ගාස්තු කොහොමද? வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணுவேன், ඒ ගෙවල් කුලී කොහොමද ගෙවන්නේ? இதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன். මේකට මොකද්ද කරන්නේ? අරකට මොකද්ද කරන්නේ? ஆண்டவர் சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனா என்ன நீ நம்பும் போது ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. මේ සිංහ පැටව පවා කුසගින්න ඉන්න හැබැයි ඔබ මාව දැනගත්තොත් ඒ දැනගැන්ම තුළින් කිසි හිඟයක් ඔබට ඇති වෙන්නේ அந்த அறிவிலே தான் நாம் வளர வேண்டும் என்று නැහැ. வேதம் ඒ දැනගැන්ම තුළ තමයි ඔබ பாருங்க. வசனத்தை அறிந்து கொள்கிறோம், வசனம் அப்படி சொல்லுதுன்னு தெரியுது நமக்கு, අපි දන්නවා වචනේ අපි දැනගන්න ඕනේ. වචනේ ஆனால் அத வாழ்க்கையில இன்னும் அனுபவிக்கல பாருங்க. நாம වචනේ අපි දන්නවා නමුත් වචනේ අපේ ජීවිතය තුළ අපි අත්දැකලා නැහැ. கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது அதையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். අපි දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නකොට ඒ දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදات අපේ ජීවිතේ අත්දකින්න පුළුවන්. சாராளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிப்போமா? සාරාගේ ජීවිතේ පොඩ්ඩක් අපි කල්පනා කරලා බලමුද? ஆதியாகமம் 12:4 என்ன சொல்கிறது? උත්පත්ති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 4 මොකද්ද කියන්නේ? ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். බලන්න ආබ්‍රහම් අවුරුදු 75ක් වෙනවා ඒ වෙලාවේ වයස. தேவன் அந்த வயதுல அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். දෙවියන් වහන්සේ වෙලාවේ ආබ්‍රහම්ට පොරොන්දුවක් දෙනවා මම ඔබට ආශිර්වාද කරන්න. அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்போது அவனுக்கு 75 வயது, அவனுடைய மனைவி சாராளுக்கு 65 வயது. ආබ්‍රහම්ට ඒ වෙලාවේ අවුරුදු 75යි, සාරාට ඒ වෙලාවේ අවුරුදු 65යි. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று 10 வருடங்கள் ஆகிறது. 10 வருடம் குழந்தை பிறகுன்னு காத்திருக்கிறாங்க, குழந்தை பிறக்கல. ඒ අයට දෙවියන් වහන්සේ පොරොන්දුව දුන්නාට පස්සේ අවුරුදු 10ක් ඉන්නවා ඒ අය. ඒ අවුරුදු 10ෙදි ඒ පොරොන්දුව ඉෂ්ට වුණේ නැහැ. இப்ப ஆதியாகமம் 16 1-4 பார்க்கலாம். දැන් උත්පත්ති පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් 4 වෙනකම් இந்த 1-4 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? මේ පළවෙනි පදේ ඉඳන් 4 වෙනි පදේ 10 வருஷம் காத்திருந்த சாராளுக்கு அதன் மேல காத்திருக்க முடியல. ඒ අවුරුදු 10ක් බලාපොරොත්තුෙන් හිටියා වූ සාරාට තවත් බලාපොරොත්තු. ஆகவே ஆகார் என்கிற ஒரு எகிப்திய பெண்ணை ஆபிரகாமுக்கு மனைவியாக்கி விட்டார். ඒ වෙලාවේ සාරාට බලාගෙන ඉන්න බැරි නිසා, ඉවසගෙන ඉන්න බැරි නිසා හාගර් කියන වැඩකාරීව ආබ්‍රහම්ට එකතු කරනවා. பாருங்க, அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அங்க பரீட்சிக்கப்படுது. බලන්න මෙයාගේ ඇදහිල්ල මොනතරම් විදිහට පරීක්ෂණයට පත්
වෙනවද කියලා. நாமெல்லாம் ஒரு மாசம் ஒரு வருஷம் காத்திருந்து சோர்ந்து போகிறோம். සමහර වෙලාවට අපි මාසයක් බලාගෙන ඉන්නවා ඒක අවුරුද්දක් ஆனா இவங்க මාසයක් පැකිලෙනවා. வாக்குத்தத்தத்தை பெற்று தேவனே அந்த வாக்குத்தத்தத்தை நேரடியா கொடுத்த பிறகு 10 வருடங்கள் காத்திருந்தார்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறல. බලන්න දෙවියන් වහන්සේම කතා කරලා දෙවියන් වහන්සේම පොරොන්දුව සාරට දුන්නා. නමුත් අවුරුදු 10ක් වෙනකන් බලාපොරොත්තු වෙන්න හිටියා. அப்ப சாராளுக்கு அவங்களுடைய கல்ச்சர் படி நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமேன்ற ஒரு எண்ணம் வருகிறது. ඒ වෙලාවේ සාරට අපිට මේ අපේ ජීවිතේ මේ විදිහට අපිට කරන්න පුළුවන් කිරවල යම් සිතුවිල්ලක් නැහැ. இன்னைக்கு கூட உலகத்துல நிறைய இந்த மாதிரி நடக்குது பாருங்க. අදත් අපේ ලෝකේ මේ වගේ දේවල් සිද්ධ වෙනවා. மனைவியால பிள்ளை பெற முடியலன்னு சொன்னா இன்னொரு தாய் இன்னொருவருடைய கர்ப்பத்தை வாடகைக்கு எடுத்து அதன் மூலமா குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்கிறார். භාර්යාවට දරුවන් වදන්න බැරි වුණා මොකද කරන්නේ? තවත් කුලියට එක ගර්භාෂයක් කරගෙන දරුවෙක් බිහි කරනවා. இன்னைக்கு மெடிக்கல் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு, அவங்க அப்படி செய்யறாங்க. විද්‍යා තාක්ෂණය දියුණු වෙච්ච නිසා ඒ විදිහට කරනවා. ஆனா அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையே. නමුත් අද එහෙම නැහැ. ஆகவே இன்னொரு பெண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயிற்று. අද වෙනත්ම කාන්තාවක්ව විවාහ කරන්න වෙලා තියෙනවා. வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. වචනේ මොන වගේද කියන්නේ? மூணாம் வசனம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாக சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். බලන්න සාරා මොකද කරන්නේ? සාරා හාගර්ව ආබ්‍රහම්ට භාර්යාවකට දුන්නා කියලා කියනවා. அப்போ இவ சும்மா ஒண்ணும் செய்யல, 10 வருடங்கள் காத்திருந்த பிறகுதான் அந்த காரியத்தை செய்யறாங்க. මේක නිකම්ම සිටුේෂන් එකක් නෙමෙයි. සාරා අවුරුදු 10ක් බලාගෙන ඉඳලා තමයි මේක සිද්ධ වෙන්නේ. அதுக்கு மேல அவளால பொறுமையா இருக்க முடியல. ඊට වඩා මෙයාට ඉවසගෙන ඉන්න බැහැ. எத்தனை பேர் பல நேரங்கள்ல விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கீங்க. සමහර වෙලාවට ඔබත් එහෙම ඇදහිල්ලෙන් දුර්වල වෙච්ච අවස්ථාවක් තිබෙනවාද? கையை தூக்குனா டேஞ்சர் நியூஸ் தூக்காதீங்க. අත උස්සන්න එපා. අත ඉස්සුව ඩේන්ජර් වගේ දේවල්. எல்லாரும் விசுவாசத்துல சோர்ந்து போகிறோம் இல்ல. සමහර වෙලාවට අපි ඇදහිල්ලෙන් දුර්වල වෙන අවස්ථාවක් ஆண்டவர் තියෙනවා. செய்வார் வெயிட் பண்ணி சில நேரத்துல நாமே அடக்கு முடக்காதையா பண்ணிடுறோம். සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ කරයි කියලා බලාපොරොත්තු වෙන්නදලා අපිම මොනවා හරි දෙයක් කරන්න උත්සාහ කරනවා. அங்கதான் பாருங்க, அவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த அறிவு நம்மை நிலைத்து நிற்க செய்யும். අන්න ඒ වෙලාවට තමයි දෙවියන් වහන්සේ අපිට කරයි කියන ඒ දැනගැන්ම තුළ අපි ස්ථිර වෙන්නේ. දැනගැන්ම අපි තුළ තිබුණා. என்னுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை. මගේ ජීවිතේ මම ඒක දකිනවා. நான் ස්වාමීන් பெருசா වහන්සේ சாதிச்சிட்டேன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ස්වාමීන් වහන්සේ ஆனா අත්‍යවශ්‍යම ආශිර්වාද ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நான் பார்த்து මම வருகிறேன். මගේ ජීවිතේ ලොකු දේවල් මම දැකලා නැහැ. නමුත් මම දකිනවා හැමදාම දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை பாருங்க. ස්වාමීන් වහන්සේ කවදාවත් මගේ ජීවිතේ ලැජ්ජාවට පත් වෙන්න ඉඩ දුන්නේ නැහැ. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உண்மையுள்ளவர்? මේ දෙනෙක් විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. உண்மையுள்ளவனா என்ன அர்த்தம்? சொன்னதை அப்படியே செய்வார். විශ්වාසවන්තයි කියලා කියන්නේ මොකක්ද? කියපු දේ ඒ විදිහටම උන්වහන්සේ உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரா? උන්වහන්සේ ඔබට පොරොන්දුවක් දුන්නාද? அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். ඔබ මේ පොරොන්දුව තදින් අල්ලගන්න. 10 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. ඔබට මේ පොරොන්දුව ඉෂ්ට වෙන්න අවුරුදු 10ක් ගියා අයියෝ 10ක් ගියානේ කියලා අතල්ලා දාන්න එපා. ஒரு தம்பதிக்கு 18 வருஷம் கழிச்சு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். ඔබ දන්නවද අවුරුදු 15කට පස්සේ එක පවුලකට දෙවියන් වහන්සේ 1-2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷம் கழிச்சு கொடுத்தார். අවුරුද්දක් දෙකක් නෙමෙයි අවුරුදු 15ක් ස්වාමීන් වහන්සේ. எப்படி அவங்களுக்கு 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? ඇයි දෙවියන් වහන්සේ අවුරුදු 15කට පස්සේ උන්ට දරුවන් දුන්නේ? ஏன்னா அவங்க இந்த செய்தியை கேட்டாங்க. මොකද ඒ අය මේ ප්‍රවෘත්ති ඇහුවා. இவங்களுக்கு 25 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னு. ඒ අය කියනවා අවුරුදු 25කට පස්සේ දරුවා. 25 வருஷம் கழிச்ச பிறகும் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரா? அப்ப நமக்கும் கொடுப்பார் என்று விசுவாசித்தார்கள். 18 வருஷம் கழிச்சு பிள்ளையை பெற்றுக் கொண்டார்கள். මේ අය මේ බයිබල් පදේ බලලා ඉවරලා අවුරුදු 25කට පස්සේ දෙවියන් වහන්සේ දරුවෝ දුන්නාද කියන ඉවරලා ඒ අය දැනගෙන දෙවියන් වහන්සේ විශ්වාස කර අවුරුදු 18කින් දෙවියන් වහන්සේ යට දරුවා. இன்னொரு தம்பதிக்கு திருமணமாகி 8 வருஷம் பிள்ளை இல்ல பாருங்க. තවත් පවුලකට අවුරුදු 8යි කසාද බඳලා දරුවෝ නැහැ. 18 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாருன்னு கேட்டு அவங்க விசுவாசித்தாங்க, அவங்க பிள்ளையை பெற்றுக் கொண்டாங்க. අවුරුදු 18කට පස්සේ කෙනෙකුට පවුලකට දෙවියන් වහන්සේ දරුවෙක් දුන්නා කියන ආරංචිය යාලට අහුනට පස්සේ යාලා ඒක විශ්වාස කරගෙන දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීමේ ඒ අය දරුවෝ ලබා ගත්තා කියලා. எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ඇයි මම මේ දේවල් කියන්නේ? சாராளுக்கு கர்த்தர் செய்வார்னா உங்களுக்கு எனக்கு සාරට කරනවා නම් ඔබලත් මටත් උන්වහන්සේ කරනවා. ஹalleluya. හalleluya. விசுவாசிக்கிறீங்க. මේ දෙනෙක් විශ්වාස කරනවා. ஏன்னா அவர் உங்களுக்கும் உண்மையுள்ளவர், எனக்கும் உண்மையுள்ளவர். சாராளுக்கு எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நமக்கு உண்மையுள்ளவரா இருக்கார். දෙවියන් වහන්සේ ඔබටත් විශ්වාසවන්ත දෙවි කෙනෙක්, මටත් දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්ත කෙනෙක්. ඒක සාරට මොනවාගේ විශ්වාසවන්තව හිටියද ඒ විදිහට උන්වහන්සේ ඔබට මට විශ්වාස. ஆதியாகமம் 16:16 சொல்லுகிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். බලන්න එතන 16 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ කියනවා ආග්‍රා මේ ආගර්
ආබ්‍රහම් නිසා ඉස්මායිල් වැදූ කල ආබ්‍රහම්ගේ වයස 80 අවුරුද්දක් විය. அப்போ ஆபிரகாமுக்கு 86, சாராளுக்கு 76. බලන්න එතකොට 76යි 86යි. அது பிறகு என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 17-18 இந்த சாப்டர்ஸ் நோட் பண்ணிட்டு வீட்ல போய் ஃப்ரீ டைம்ல வாசிங்க. දැන් උත්පත්ති පොතේ 17 වෙනි පරිච්ඡේදය 18 වෙනි පදේ ඔබ ගෙදර ගිහලා මාක් කරගෙන ගිහලා ගෙදර ගිහලා කියනවා. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் வந்து அவனோடு பேசினார் என்று. බලන්න මෙතන 17 වෙනි පරිච්ඡේදයේ පටන් ගන්නකොටම දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට 99 අවුරුද්දේදී දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් என்ன பேசுறார் ஆபிரகாம் கிட்ட? ආබ්‍රහම් එක්ක මොනවද දෙවියන් වහන්සේ உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். ගිවිසුමක් ගැන කතා කරනවා. அவனுடைய பின் சந்ததியை பற்றி பேசுகிறார். ඔහුගේ ජීවිතේ හැරෙන්න ඕන පැතිකඩ ගැන කතා කරනවා. அங்க கர்த்தர் சொல்றார் பாருங்க 15ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல ஆபிராம் என்று இருந்த பேரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். 10 වෙනි පදේ කියනවා ආබ්‍රහම් කියන නම ආබ්‍රහම් කියලා ගන්නවා. ஆபிராம் என்று சொன்னா எக்ஸால்டட் ஃபாதர் என்று அர்த்தம், மேன்மையான தகப்பன். ආබ්‍රහම් කියලා කියන්නේ බොහෝ ජාතින්ගේ පියා කියන එක. ஆபிரகாம் என்று சொன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ආබ්‍රහම් කියලා කියන්නේ බොහෝ ජාතින්ගේ පියා කියන. ஆகவே தேவன் 99 வயசுல அவங்ககிட்ட வந்து பேசி அவன் பெயரை மாற்றுகிறார். දෙවියන් වහන්සේ අවුරුදු 99 දී ආබ්‍රහම් ළඟට ඇවිල්ලා ආබ්‍රහම්ගේ නම වෙනස් කරනවා. ஆபிரகாமுடைய பெயரை மாற்றினது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்கிற இன்னொரு காரியத்தை அங்க கவனிங்க. එතන දකින්න තව දෙයක් අපි ආබ්‍රහම්ගේ නම වෙනස් කරා විතරක් නෙමෙයි තවත් දෙයක් අපි එතන பாருங்க 15ல சொல்லுகிறார், 15 වෙනි පදේ பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். තවද දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කරන ඔබේ භාර්යාව සාරායි වනාහි සාරායි යන නාමයෙන් නොකියව ඇගේ නාමය සාරා වන්නේය. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவளை ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். බලන්න මම ඇයට ආශිර්වාද කරන්නේ තවද ඇගෙන් ඔබට පුත්‍රයෙකු දෙන්නෙමි. එසේ මම ඇයට ආශිර්වාද කරන්නේ ඇයට ජාතින්ගේ මම වන්නේය. 5ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் மாற்றினப்போ அமைதியா இருந்தான். ආබ්‍රහම් 5 වෙනි පදේ අපි දකිනවා 17 වෙනි පරිච්ඡේදයේ ආබ්‍රහම්ගේ නම ආබ්‍රහම් කරනකොට ආබ්‍රහම් පාඩුවේ. ஆனா 15-16ல சாராளுடைய பெயரை மாற்றி அவகிட்ட உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னப்போ அவனால நம்பவே முடியல. නමුත් 17 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ සහ 16 වෙනි පදේ ආබ්‍රහම්ට නම වෙනස් කරා වගේම සාරාගේ නම වෙනස් කරලා දෙවියන් වහන්සේ පොරොන්දු දුන්නාට පස්සේ ඇයට විශ්වාස කරන්න බැහැ. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ඒ වෙලාවේ ආබ්‍රහම් මුණින් වැටි hina වුණාලු. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ hina වෙලා කිව්වලු අවුරුදු 90ක කාන්තාවකට අවුරුදු 99ක මට දරුවෙක් හම්බෙන්නේ කියලා. விசுவாசிகளின் தகப்பன். බලන්න ඇදහිල්ලේ පියා. ஆனா காத்திருந்து கடைசியில பொறுமை எழுந்து இதெல்லாம் நடக்காது என்கிற ஒரு நிலைமைக்கு அவன் வந்துட்டான். බලන්න බලාපොරොත්තු ඉඳලා මේවා කිසි දෙයක් වෙන්නේ නැහැ කියන තැනට பல நேரத்துல நம்ம விசுவாசத்துல தவறுகிறோம், உண்மைதான். අපි සමහර වෙලාවට අපි ඇදහිල්ලෙන් දුර්වල වෙනවා. எல்லாருமே வந்து 24/7 365 டேஸ் வந்து விசுவாசத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல. හැම කෙනෙක්ම බයිබලයේ අපි 100% හැම කෙනෙක්ම ඇදහිල්ලෙන් ශක්තිමත් හිටපු අය නෙමෙයි. கர்த்தரே வந்து பேசுகிறார், ஆபிரகாமால நம்ப முடியல, சிரிக்கிறான். බලන්න දෙවියන් වහන්සේ නැවිලා ආබ්‍රහම් එක්ක කතා කරන නමුත් ආබ්‍රහම්ට විශ්වාස කරන්න ஏன் தேவனுடைய வார்த்தை பார்க்கலாம், அவன் சரீரத்தை அதிகமா பார்க்கறான். இந்த சரீரத்தினால ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේව බලනකොට වඩා ඔහුගේ ශරීරය දිහා ඔහු බැලුවා. මොකද මේ ශරීරය තුලින් දෙවියන් වහන්සේට දරුවෙක් දෙන්න පුළුවන්. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் பாருங்க. ආබ්‍රහම්ගේ ජීවිතයේ ඉතාමත් ලොකු පාඩමක් பல நேரங்கள்ல ஆபிரகாமை போலவே முடியாத நம்முடைய சரீரத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம், இயலாத சூழ்நிலையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். සමහර වෙලාවට අපි ආබ්‍රහම් වගේ අපිට බැරි වූ අපේ දුර්වල වූ ශරීරය දිහාම අපි බලාගෙන ඉන්නවා. ஆண்டவரே வந்து நம்ம கிட்ட முகமுகமா பேசினா கூட நம்மால நம்ப முடியறது இல்ல. සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේම ඩිරෙක්ට් ඇවිල්ලා මූණට මූණ කතා කරලා අපිට පොරොන්දුවක් දුන්නත් අපිට ඒක විශ්වාස அப்ப இந்த மாதிரி பிரசங்கியார் வந்தா எங்க நம்ப போறீங்க? ඊට පස්සේ ප්‍රශ්නයක් ආවොත් මොකක්ද අපි විශ්වාස කරන්නේ? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ඊට පස්සේ ගොඩක් අමාරුයි නේද? சில பேருக்கு எப்படின்னா பேர் சொல்லி கூப்பிட்டு கர்த்தர் உனக்கு செய்வாருன்னு சொன்னா அப்பதான் சந்தோஷம். கர்த்தர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
නම කියලාම කතා කරලා දෙවියන් වහන්සේ වාට මේ දේ කරන්න යනවා. කියලා කිව්වම තමයි හදවත ලොකු සතුටක් එන්නේ. கர்த்தர் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடல, அவரே டைரக்டா வந்துட்டாரு. මෙතන දෙවියන් වහන්සේ නම් කියලා කතා කරන ඩිරෙක්ට් ආවා. டைரக்டா வந்து பேசுறாரு, அப்பா அவனால நம்ப முடியல பாருங்க. නමුත් දෙවියන් වහන්සේ ඩිරෙක්ට් ඇවිල්ලා ඔහුත් එක්ක කතා කරත් ඔහුට ඒක විශ්වාස ஏன்னா சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது. මොකද වාතාවරණය නිතරම දුර්වලව තිබුණා. ரொம்ப மோசமா இருக்கு. නිතරම දුර්වලයි. சரீரம் செத்து போய்விட்டது. ශරීරය මැරිලා. இவன் சொல்றான் 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? මෙයා කියන අවුරුදු 90ක් වූ සාරා දරුවෙක් වටයිද? இதுதான் ஆக்சுவல் பிக்சர். கர்த்தர் ஒரு நாளும் எதையும் மறைக்கிறதே இல்லை பாருங்க. දෙවියන් වහන්සේ කිසි දෙයක් හංගන්නේ නැහැ. அவங்களுடைய விசுவாசத்தில் இருந்த பலவீனத்தை கர்த்தர் அப்படியே இங்க எடுத்து நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ඒ අය කොච්චර ඇදහිල්ලෙන් දුර්වල වුණාද ඒ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ අපිට ලියලා පෙන්නලා තියෙනවා. කිසි දෙයක් எல்லாருமே விசுவாசத்துல தவறுகிறோம். හැම කෙනෙක්ම ඇදහිල්ලෙන් වැටෙනවා දුර්වල වෙනවා. ஆனா கர்த்தர் நம்ம விடுறதில்லை பாருங்க. නමුත් ස්වාමීන් වහන්සේ අපිව නිදහස්. சரி, இப்போ ஆதியாகமம் 18க்கு போகலாம். දැන් අපි උප්පත්ති පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයට යමු. சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. මම වචන කීපයක් කියවන්නම්. 9ஆம் வசனம். 9 වෙනි පරිච්ඡේදය. இந்த வசனம் எப்போ எழுதப்படுது? ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. බලන්න මේ වචනේ කොයි කාලෙද සිව්වේ? ආබ්‍රහම්ට අවුරුදු 99යි සාරට අවුරුදු 90යි. 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட தேவன் தனியா பேசுகிறார். 17 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් සමග පුද්ගලිකව කතා කරනවා. 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் வீட்டுக்கே தேவன் வந்து விடுகிறார். 18 වෙනි පරිච්ඡේදය අපි බැලුවොත් එහෙම දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ගේ නිවසට ஏன்னா வீட்டுக்கு போனாதான் கணவன் மனைவி 2 பேரும் இருப்பாங்க. මොකද සමහර ගෙවල් වලට ගියාට පස්සේ තමයි ස්වාමි පුරුෂයයි භාර්යාවයි දෙන්නම ඉන්නේ. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. දැන් මෙතන ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். දෙවියන් වහන්සේ ඇවිත් ආබ්‍රහම්ගෙන් අහනවා නුඹේ භාර්යාව කො කියලා. ආබ්‍රහම් කියනවා கூடாரமே කියලා. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது ஒரு மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். පස්සේ දෙවියන් වහන්සේ කියනවා ස්වාමීන් වහන්සේට බැරි දෙයක් කරද එන අවුරුද්දේ නියම කාලේ පැමිණි විට මම නුඹලා එතට නැවතෙන්නේ මේ සාරා පුත්‍රයෙකු ලබන්නේ කියලා. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. සාරත් ආබ්‍රහමත් බොහෝ වයස වුණා. ඒ වගේම තමයි වයෝවෘද්ධ වුණා. ස්ත්‍රීට නියමය සාරා පිළිබඳව නැවතිලා තිබුණා. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. ඒ නිසා වයෝවෘද්ධ සිටිය සාරා මොකද කරන්නේ? ඇය සිතින් සිනාසු වුණා. ஆபிரகாம் அங்க சிரிக்கிறான், எனக்கு வயசாயிடுச்சு, என் சரீரம் பாழா போயிடுச்சுன்னு. ආබ්‍රහම් hina වෙනවා මම වයසයිනේ මගේ. ஆனா இங்க சாராள் நகைக்கிறாள், என்னன்னு? நான் கிழவி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. සාරා මේ වෙලාවේ hina වෙනවා. ඇයි hina වෙන්නේ? මම වයසකයි. ஏன் கிழவி ஆயிட்டுன்ற ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடு எனக்கு நின்று போயிட்டு. මොකද ඇයගේ නියම කාලයේ කාන්තාවක්ට සිදු වෙන්න ඕනේ නියමයක්. நான் கிழவி ஆயிட்டேன். මම වයසයි. ஆபிரகாமும் முதிர்ந்த வயதாயிடுச்சு. ආබ්‍රහම්ට වයසයි. எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? ඉතින් වයෝවෘද්ධ ඔහුගෙන් මට සතුටක් ලැබෙනවා. கர்த்தர் என்ன கேட்கிறாரு பாருங்க. ස්වාමීන් වහන්සේ මොනවද අහන්නේ බලන්න. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. බලන්න මෙතන කියනවා ස්වාමීන් වහන්සේ ආශ්‍රමයට කතා කරන මහලු මම සැනවින් දරුවෙක් වදන්නේ මේ කියමින් සාරා සිනාසුරින් අපිසාද. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ස්වාමීන් වහන්සේට බැරි දෙයක් නැද්ද? எத்தனை பேர் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்? நம்ம ස්වාමීන් වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන් කියලා විශ්වාස பாருங்க, பல நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனையின் மத்தியில தேவனே நேரடியா வந்து நம்ம கிட்ட பதில் சொன்னாலும் பிரச்சனையின் வீரியத்தை பார்த்து தேவன் சொல்வதை நம்முடைய இருதயம் மறுக்கிறது பாருங்க. සමහර වෙලාවට අපිට එන ප්‍රශ්න නිසා ප්‍රශ්න ලොකුවට අපිට පේනකොට දෙවියන් වහන්සේ අපේ ඉදිරි පිට ඇවිල්ලා කතා කරත් අපිට පේන්නේ ප්‍රශ්න තමයි ලොකුවට. கர்த்தர் இந்த வார்த்தையில எப்ப பேசுறாரு? ස්වාමීන් වහන්සේ මේ වචනේ කොයි වෙලාවකද? ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. සාරට 89යි වයස, ආබ්‍රහම්ට 99යි වයස. கர்த்தர் சொல்ல இன்னும் ஒரு வருஷத்துல உங்க கையில பிள்ளை இருக்கும் அப்படி. දෙවියන් වහන්සේ කියනවා එන අවුරුද්දේ ඔබේ අතේ දරුවෙක් ඉන්නවා. சாராளுக்கு சிரிப்பு. සාරට hina යනවා. ஆனா பாருங்க, 89 வயதுல அவ சிரிச்சா கர்த்தர் சொன்ன பிறகு கூட. ஆனா 90 வயதுல பிள்ளையை பெற்றெடுத்தாள். බලන්න අවුරුදු 89 දී hina වුණා, අවුරුදු 90 දී ලබා ගත්තා. நடுவுல என்ன ஆச்சு? මොකද උනේ? ரொம்ப முக்கியம். මොකද ඉතින් වැදගත්. நடுவுல என்ன ஆச்சுன்னா எபிரேயர் 11:11 நம்ம வாசிக்கிறோம்.
நடுவுல என்ன ஆயிட்டு என்பதுதான் ஹீப்ரூஸ் 11:11 வாசிக்கிறோம். අපි ඒ අතරතුර මොකක්ද උනේ කියන එක තමයි හේබ්‍රේය පොතේ 11 පරිච්ඡේදයේ 11 පදයට කියන්නේ. 89க்கும் 90க்கும் நடுவுல என்ன ஆச்சு? අවුරුදු 89 ඉඳන් අවුරුදු 90 වෙනකම් ඒ අතරමැද කාලය තුර මොකක්ද සිද්ධ වුනේ? ஏன்னா அவ விசுவாசித்தனால தான் கர்ப்பமே தரித்தாள். ඇදහිල්ල තුලින් තමයි ගර්භණී වුනේ. 90 வயசுல பிள்ளையை பெற்றெடுத்தா. අවුරුදු 90 දරුවෙක් ලැබුවා. அப்ப 10 மாசம் அதுக்கு போயிடுச்சு. ඒකන මාස 10ක් ගියා. அப்ப மீதி 2 மாசம் தான் இருக்கு. ඉතිරි මාස දෙකයි. அந்த 2 மாசத்துல என்ன நடந்தது? ඒ මාස දෙක ඇතුලේ මොකක්ද? 2 மாசத்துல ரொம்ப முக்கியமான காரியம் நடந்தது. ඒ මාස දෙක තුල ඉතාම වැදගත් දේවල්. அததான் எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம். ඒක තමයි හේබ්‍රේය පොතේ 11 පරිච්ඡේදයේ 11. தேவன் உண்மை உள்ளவர் என்று அவள் எண்ணினாள். දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා සිතාගත්තා. தேவனை குறித்த அந்த அறிவு அவளுக்கு உண்டாயிற்று. දෙවියන් වහන්සේ ගැන දැනගැන්ම ඇතුළ ඇති වුණා. நானும் என் கணவனும் விசுவாசிக்கிற இந்த தேவன் உண்மை உள்ளவர். මමත් මගේ ස්වාමි පුරුෂයාත් විශ්වාස කරන්නා වූ මගේ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. அதை விசுவாசித்தால் 10 மாதம் கழித்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். ඇය ඇදහිුවා මාස 10කට පස්සේ දරුවෙක් ලැබුණා. அவளை குறித்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது. ඇය ගැන මේ ඉංග්‍රීසි පරිවර්තනයක මෙහෙම කියනවා. என்ன தமிழ் எப்படி வருது? දෙමළෙන් කොහොමද? அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்று வருகிறது. බලන්න දෙවියන් වහන්සේ එතන කියනවා තවත් පරිවර්තනයක උන්වහන්සේ විශ්වාසවන්තයෙක් කෙනෙක්යි සිතා. எண்ணினால்னு வருது இல்லையா? எண்ணி. සිතා. ஸ்பிரிட் ஃபில்ட் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது. තවත් පරිවර්තනයක් තියෙනවා බයිබලේ. அந்த பைபிள்ல எப்படி சொல்றாங்க ஆங்கிலத்துல? මේ බයිබලේ කොහොමද කියන්නේ? She judged him faithful who had promised. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் நிதானித்தாள் என்று வருகிறது. ඒ පොරොන්දුව දුන්නා වූ තනන් වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා ඇය எண்ணினாள் என்று கிடையாது, நிதானித்தாள். කල්පනා කරා. அல்லது மதிப்பீடு செய்தால் என்று ඒ சொல்லலாம். කියන්නේ ඒකට ගෞරවයක්. ஜட்ஜ்ட் அந்த வார்த்தையை எடுத்துவோம் ஆங்கிலத்தில். ஜட்ஜ்ட் என்ற வார்த்தையை எடுத்துப்போம். அவள் நிதானித்தாள். ඇය හිතාගත්තා. හිතාගන්නකොට சரி. හිතාගත්තා. அதாவது இப்போ හැඟුණා. கோர்ட்ல ஜட்ஜி இருக்கார் இல்லையா? சரி இப்படியே சொல்லிடுறேன் விளக்கணும். கோர்ட்ல ஜட்ஜி இருக்கார். උසාවියේ ජජ් ඉන්නවා. ஜட்ஜுடைய வேலை என்ன? ජජ්ගේ වැඩේ මොකද්ද? ஜட்ஜ் பண்ணுறது. එයා ජජ් කරන එක තමයි එයාගේ වැඩේ. வேற என்ன வேலை அவருக்கு சொல்லுங்க பாருங்க. මොකද්ද තියෙන වැඩ? ஜட்ஜுடைய வேலை என்ன? ජජ්ගේ වැඩ ஜட்ஜ் பண்ணுறது. ජජ් කරන එක. ஜட்ஜ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? ජජ් කරේ නැත්තම් 2 பேர் இருப்பாங்க. දෙන්නෙක් ඉන්නවා. இவரு நான் செஞ்சதெல்லாம் ரைட்டுன்னுவாரு. මෙයා කියනවා මම කරපු දේවල් ඔක්කොම හරි இவர் කියලා. வந்து இல்ல இல்ல அவர் சொல்றதெல்லாம் பொய், அதெல்லாம் தப்புன்னுவாரு. තව එක්කෙනෙක් කියනවා නෑ නෑ එයා කියන ඔක්කොම බොරු කියන්නේ කියලා. இந்த இரு தரப்பு வாதங்களையும் அந்த நீதிபதி அந்த ஜட்ஜ் கேட்பாரு. ඒ දෙන්නගේම ඒ කට උත්තරේ ජජ් අහනවා. கரெக்டா தானே சொல்றேன் நானு? මම හරියට නේද කියන්නේ? விளங்குதா இது வரைக்கும்? මම කියන එක තේරෙනව නේද? இரு தரப்பு வாதங்களையும் கேட்பார். ඒ දෙගොල්ලන්ගේම දේවල් අහනවා. கேட்டுட்டு கடைசியில என்ன பண்ணுவார் அவரு? ඒක අහලා ඉවරලා අන්තිමට මොකද්ද කරන්නේ? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். එයා උපදෙස් දෙනවා. அப்ப ஜட்ஜுடைய வேலை என்ன? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பது. ඒ නීතිය ක්‍රියාත්මක කරනවා නීතිපතිවරයා. எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாரு? ඒ නීතිය කොහොමද එයා ක්‍රියාත්මක කරන්නේ? அதே சொல்லுவாங்க இரு தரப்பு வாதங்களையும் கேட்டோம். ඒ එතනම ලියනවා ඒ දෙගොල්ලන්ගේම පැමිණිලි අපි අස්සා. இவர் இப்படி பேச சொன்னாரு, මෙයා මේක කිව්වා. இவர் இப்படி சொன்னாரு. මෙයා මෙහෙම කිව්වා. அதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணுவாங்க பாருங்க ஜட்ஜ்மெண்ட்ல. ඒ හැම දෙයක්ම එතන සටහන් කරනවා. அந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்கிற அந்த நீதிபதி அங்கதான் அவர் ஜட்ஜ் பண்றாரு. எது சரி எது தவறு என்பதை அவர் ஜட்ஜ் பண்றாரு பாருங்க. ඒ වෙලාවේ දෙකම අහලා නීතිපතිතුමා මොකද කරන්නේ? ඒ දෙකම හරි මොකද්ද වැරද්ද මොකද්ද කියලා එයා තමයි ජජ් කරන්නේ. இவர் பக்கம் 1000 நியாயம் இருக்கலாம். මෙයා පැත්තේ දහසක් හරි දේවල් තියෙනවා. இவர் பக்கமும் 1000 நியாயம் இருக்கலாம். මෙයා කරන දේවල් කියන දේවල් හරි වෙන්න පුළුවන්. ஆனா நீதிபதி மேல் தோற்றத்துல பார்க்காம 2 பேருடைய வாதங்களை ஆழ படித்து அவர் நிதானிக்க ஆரம்பிக்கிறார். නමුත් නීතිපතිවරයා මොකද කරන්නේ? ඒ දෙන්න ගැනම බලන්නේ නැහැ. ඒ දෙන්න ගැනම එයා මොකද කරන්නේ? හරි දේ තමයි එයා බලන්නේ. அந்த නීතිය இரு தரப்பு வாதங்களை நிதானித்த பிறகுதான் ஜட்ஜ் பண்ண பிறகுதான் அவர் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கிறார். එයා ඒ දෙගොල්ලන්ගේම කට උත්තරේ අහලා එයා තමයි ජජ් කරලා එයා තමයි උත්තරේ அப்ப දෙන්නේ. வேதம் இங்க என்ன சொல்கிறது? මෙතන දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකක්ද? சாரா ஜட்ஜ்ட். සාරා
දෙවන් වහන්සේ නීතිය කරා කියලා. சாராள் நிதானிக்கிறா. සාරා නීතිය කරා. என்ன நிதானிக்கிறா? මොකද සාරා தேவன் உண்மையுள்ளவர். දෙවියන් වහන්සේ සැබෑ. எப்படி திடீர்னு அந்த நிதானிப்பு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது? සමහර වෙලාවට කොහොමද එකපාරටම ඒ ஏன்னா තීරණය இப்ப தேவனே வந்து பேசிட்டார், உனக்கு 89 வயசானாலும் பரவாயில்ல, இன்னும் 10 மாசத்துல உன் கையில குழந்தை இருக்கும் அப்படின்னு. දෙවියන් වහන්සේම ඇවිල්ලා සාරාට කියනවා දැන් ඔයාලට අවුරුදු 89 ඒකට ප්‍රශ්නයක් නැහැ, තව මාස 8ක් යනකොට ඔබට දරුවා. தேவன் அவ்வளவு தீர்க்கமாய் பேசின அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு தாக்கத்தை அவளுக்குள்ளே உண்டாக்குகிறது. දෙවියන් වහන්සේ පැහැදිලි ලෙස කතා කරපු ඒ වචනය තුලින් ඇයිගේ ජීවිතය තුළ යම් බලපෑමක් සිදු වෙනවා. ஆகவே அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 நாம கேட்டே ஆக ඒ வேண்டும். නිසා තමයි මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් ඔබ නැවත දෙවියන් වහන්සේ ஏன்னா වචනය අහන්න. வசனத்தை கேட்க 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 உள்ளத்திலே விசுவாசம் ඔබ பெருகுகிறது. වචනය අහන්න ඔබ තුල ඇදහිල්ල ඇති වෙනවා. சும்மா ஒரு முறை கேட்டா 2 முறை கேட்டேன்னு கிடையாது பாருங்க. එක දවසක් ඇහුවා දෙපාරක් ඇහුවා නෙමෙයි. திரும்ப திரும்ப கேட்கும் போது அந்த வசனம் ஏதோ ஒன்றை நம்முடைய உள்ளத்தில் செய்கிறது. නැවත දෙවියන් වහන්සේගේ වචනය අහනකොට මේ වචනය අපේ හදවත තුල தேவன் சொன்ன வார்த்தையை யோசித்து பார்க்கிறாள். බලන්න මෙයා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ කියපු වචනේ කල්පනා කරලා அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும், ලබන අවුරුද්දේ ඔබට அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும், ලබන අවුරුද්දේ அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும். ලබන අවුරුද්දේ அந்த வார்த்தை உள்ளத்துல வேலை මේ செய்கிறது. වචනේ හදවත තුල වැඩ කරන්න පටන් ගත්තා. அவ யோசிக்க ஆரம்பிக்கிறாள். ඇය කල්පනා කරන්න පටන් ගත්තා. பழசெல்லாம் மனசுல வருது. එතකොට පරණ දේවල් ඔක්කොම එනවා හිතට. කල්පනා 75 வயதுல எங்களை அழைத்த ஆண்டவர் දෙවියන් වහන්සේ අවුරුදු 75 දී කැඳ இதுவரைக்கும் என்னெல்லாம் அன்னைக்கு அவர் வாக்கு பண்ணினாரோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. එතකම්ම දෙවියන් වහන්සේ අපිට පොරොන්දු වුණා වූ හැම දෙයක්ම මෙතෙක් වෙනකම් උන්වහන්සේ කරලා அவர் ඉවරයි. சொன்னதுல இது ஒண்ணுதான் நடக்கல. හැබැයි දෙවියන් වහන්සේ කියපු දේවල් වලින් මේක විතරයි සිද්ධ எந்த වුනේ. ஒரு காரியம் நடக்கல. මොකක්ද ඒ කාරණාව? உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னாரு, அது ஒண்ணுதான் நடக்கல. නුඹ තුලින් මම වංශයක් දෙනවා කියලා කිව්වා. அந்த ஒண்ணு தவிர மற்ற எல்லாமே நடந்து விட்டது. ඒක ඇරෙන්න අනිත් සියල්ලම සිද්ධ වුණා. அப்போ வாக்கு பண்ணின தேவன் மற்ற எல்லாவற்றையும் உண்மையாய் செய்வார் என்று சொன்னா, அப்ப இப்ப வந்து சொன்னார பிள்ளையை தருவன்னு சொல்லிட்டு அதையும் அவர் உண்மையாய் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. මගේ දෙවියන් වහන්සේ මෙච්චර කාලයක් මගේ ජීවිතේ පොරොන්දු වුණා වූ හැමදේම කරා. ඒ හැමදේම කරපු දෙවියන් වහන්සේ මේ පොරොන්දුවත් මගේ ජීවිතේ කරයි කියලා දෙවියන් වහන්සේ. அருமையானவர்களே, தேவனை அறிந்து கொள்ள வயசு ஒரு பொருட்டல்ல. දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම වයස ප්‍රශ්නයක්ම නැහැ. விசுவாசத்துல வளர வயது ஒரு பொருட்டல்ல. ඇදහිල්ලෙන් වර්ධනය වෙන්න වයස ප්‍රශ්නයක් නැහැ. 90 வயதிலும் தேவனை அறிந்து கொள்ள முடியும். අවුරුදු 90 දී දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. 90 வயதிலும் விசுவாசத்துல வளர முடியும். 90 තුලත් ඇදහිල්ලෙන් වර්ධනය 90 வயதிலும் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். අවුරුදු 90 වෙනින් දරුවෝ වදන්න පුළුවන්. நீங்க நினைக்கலாம் this is beyond repair அப்படின்னு ඔබ சொல்லிட்டு. හිතන්න පුළුවන් මේක වෙන්න බැරි දෙයක් කියලා. இனி எங்க உறவை சீர்படுத்த முடியவே முடியாது. මේ අවුරුද්ද කොහොමවත් අපිට සාර්ථක වෙන්නේ නැහැ කියලා හිතෙන්න පුළුවන්. நீங்க அதை சொல்லாதீங்க. ඔබ කවදාවත් කියන්නේ නැහැ. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ කියලා බලන්න. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? දෙවියන් වහන්සේ කියන දෙවියන් වහන්සේට බැරි වූ දෙයක් තියෙනවද? சாராளே 90 வயசாயிட்டு 89 வயசாகுது, எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொல்ற, என்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. සාරා අවුරුදු 89ක් වෙනකොටම දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ hina වෙන්නේ මට කරන්න බැරි දෙයක් තියෙනවද කියලා. அதே கேள்வி கர்த்தர் உங்களை பார்த்து கேக்குறாரு. ඒ දෙවියන් වහන්සේ අද ඔබ நடக்காதுன்னு நினைக்கிறீங்க இல்ல? ඔබ වෙන්නේ කියලා හිතනවා. கர்த்தர் உங்களை பார்த்து கேக்குறாரு, என்னால செய்ய முடியாத ஏதாவது இருக்கா? දෙවියන් වහන්සේ ඔබ දිහා බලලා අහනවා මට කරන්න බැරි දෙයක් ஏன் பிள்ளையா இருந்துட்டு நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு ஏன் நினைக்கிற? ඔබ මගේ දරුවෙක් විඳගෙන මම ඔබට කරන්නේ என் வாழ்க்கையில இது நடக்காதுன்னு ஏன் நினைக்கிற? ඔබ කොහොමද මනුෂ්‍යයෙක් වෙන දේවල් முன்னுக்கு வர முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? ඔබ කොහොමද හිතන්නේ වෙන්නේ නැහැ කියලා. கர்த்தர் கேக்குறாரு, என்னால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? ස්වාමීන් වහන්සේ කියනවා මට කරන්න බැරි දෙයක් තියෙනවද? எல்லாம் கருத்து வீழ்த்தி அவரை பார்த்து சொல்லலாமா? අපි කියමුද අපේ දෑත් ඔසවලා. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லை. ස්වාමීන් වහන්සේට බැරි දෙයක් නැහැ. ஹalleluya, හalleluya, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. හalleluya. இந்த விசுவாசம் தான் நமக்குள்ள வேணும். මේ ඇදහිල්ල තමයි අපි තුල. பாருங்க, சாராள் வெறும் விசுவாசத்தோட நிறுத்தல. සාරා සාමාන්‍ය ඇදහිල්ලකින් ඇහුවේ නැහැ. ஈசாக்கு என்ன தெய்வ குழந்தையா என்ன? ඊශාක් කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේ දුන්න දරුවද? சிலர்லாம் சொல்றாங்களே இந்த குழந்தை வானத்துல இருந்து வந்துருச்சுன்னு. ඊශාක් දෙවියන් වහන්සේ උඩ ඉඳන් එකපාරට දුන්නේ නැහැ. ஈசாக்கு என்ன வானத்துல இருந்து வந்தான்? ඊශාක් දෙවියන් වහන්සේ උඩ ඉඳන් එකපාරට දුන්නේ இல்ல, அந்த அம்மா வயித்துல இருந்து வந்தான் அவன். නෑ. ඒ දරුවත් ඒ මමගේ කුසෙන් තමයි ආවේ. அதுல இருந்து என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறோம்? එතනදී අපි මොකද්ද දැනගන්නේ? தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்த உடனே ஒரு அபார விசுவாசம் 2 பேருக்குள்ளேயும் வருகிறது. දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි කියලා ඒ අය අදහනකොට
මහත් වූ ඇදහිල්ලක් ඒ දෙන්න තුල. ஆகவேதான் பாருங்க வசனத்தை கணவன் மனைவி ரெண்டு பேரும் கேட்கறது நல்லது. ඒ නිසා තමයි ස්වාමි පුරුෂයා භාර්යාව දෙන්නම දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්නේ. கணவன் மனைவி இருவரும் விசுவாசத்துல வளர்வது நல்லது. ස්වාමි පුරුෂයා භාර්යාව දෙන්නම ඇදහිල්ලෙන් වර්ධනය වෙන එක හොඳයි. இப்ப ரெண்டு பேருடையும் கர்த்தர் பேசுகிறார். මොකද දෙවියන් වහන්සේ දැන් මෙතනදී ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், ආබ්‍රහම් විශ්වාස. சாராளும் விசுவாசிக்கிறான். ஆக இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ඊළඟට මොකද කරන්නේ? குழந்தை பிறகுதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். එතකොට තමයි දරුවෝ ලැබෙන්නේ. உட்கார்ந்து நான் அடுத்த 40 days ஃபாஸ்டிங் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னா குழந்தை பிறக்காது. මම දවස් 40ක් නිරාහාරව ඉන්නවා කියලා කිව්වට දරුවෝ. அப்ப ஆபிரகாமும் சாராளும் என்ன பண்ணாங்க? ඒ සාරත් ආබ්‍රහම් මොනවද කරේ? கிழவனும் கிழவியும் என்ன பண்ணாங்க? නාකියයි නාකිච්චි මොනවද කරේ? சும்மா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் வந்து பார்த்துருந்தா குழந்தை பிறக்காது. ඒ දෙන්න මූණට මූණ බලාගෙන ඉන්න දරුවෝ அப்போ விசுவாசத்துல செயல்பட்டார். ඒ දෙන්නම ඇදහිල්ලෙන් ක්‍රියාත්මක වුණා, එකතු වුණා. எத்தனை பேர் ஆமென்றீங்க? මේ දෙනේ කමෙන්ට් කියනවා. சிலருக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னங்க இதெல்லாம் இந்த சர்ச்சில் මොනවා වගේ ඇති இத சர்ச்சில் தாங்க பேசணும். මේවා චර්ච් එකේ තමයි කතා இத சர்ச்சில் தான் பேசணும். මේක චර්ච් එකේ තමයි කතා කරන්නේ. குழந்தை பிறப்பதற்கு விசுவாசம் வேண்டும். ඇදහිල්ල ඕනේ අනිවාර්යයෙන්ම දරුවෙක් ලැබෙන්න. விசுவாசத்துல செயல்பட வேண்டும். ඇදහිල්ල තුල ක්‍රියාත්මක වෙන්න. வயசாயிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. යාඥා කරගෙන නිකන් ඉඳගෙන விசுவாசத்துல செயல்பட வேண்டும். ඇදහිල්ලෙන් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. எப்படி ராகா விசுவாசத்துல செயல்பட்டாலும் அவங்க செயல்படணும். රාහබ් ක්‍රියාත්මක වුණේ. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? விசுவாசத்துல ஏதாவது செய்யுங்க. භාර්යාවයි ස්වාමි පුරුෂයා වෙන් වෙලා ඉන්නවද? ඇදහිල්ලෙන් මොනවා හරි කරන්න சும்மா நீங்க பாட்டு உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு நான் ஜெபம் பண்றேன் பிரதர், இப்பதான் உபவாசத்தை முடிச்சு கர்த்தர் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ඔබ යාඥා කරනවල යාඥා කර කර ඉඳලා අපි යාඥා කරා පාස්ටර් දැන් තමයි නිරාහාර ඉවර කරන්නේ දෙවියන් වහන්සේ මොනවා හරි කරයි කියලා கணவனோடு சேர மனைவியோடு சேர என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ස්වාමි පුරුෂයයි භාර්යාවයි අතර දෙන්න එකතු වෙලා මොනවද කරන්න ඕනේ? ඒ දේවල් කරන්න. சில சமயத்துல கிறிஸ்தவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுவாங்க பாருங்க. ගොඩක් ක්‍රිස්තියානි අය ඇවිල්ලා හරිය ආත්මික ලෙස කතා